அப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ராஷ்டிரபதி சத்தியருக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பரில் 9th ரோமனில் வந்து மொத்தம் 3 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. 10 மார்க்ஸ் பார்க்குற ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ தேர்ட் வீடியோ இந்த 3 வீடியோவில் 2 வீடியோ நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். கண்டிப்பாக அது டெஃபினட்டாக கேட்பாங்க. அதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. இப்போ பார்க்க போகிறது வந்து மராட்டி மன்னன் சத்ரபதி சிவாஜி பற்றி நம்ம பார்க்குறோம். சிவாஜியுடைய குரு பக்தி வந்து எப்படி இருக்குன்றது அந்த டாப்பிக்கில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சிவாஜிக்கு गुरु भक्ति शिवाजी की गुरु भक्ति के लेखक हैं श्री कृष्णानंद जी குஷ். இந்த சிவாஜியோட குரு பக்தி வந்து யார் எழுதினார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணானந்த குருஜி வந்து தான் வந்து இந்த எஸ்ஏ வந்து எழுதியிருக்காரு, ரைட்டரு. சிவாஜி மகாராஜ் அப்புனே குரு रामदास महाराज से बड़ी प्रसन्नता और भक्ति रखते थे. शिवाजी महाराज வந்து अपने குரு சமர்த்த ராம்தாஸ். அப்போ சிவாஜி வந்து அவர் வந்து தன்னுடைய குரு மேலே வந்து அதிகமாக வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு. சமர்த்த ராம்தாஸ், அந்த குருவோட பேர் வந்து சமர்த்த ராம்தாஸ். மகாராஜ் சே படி சமர்த்தா அவர் பக்தி ரக்தேதேன். அவருடைய நம்பிக்கையும் ஒரு பக்தி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குருவை வந்து பார்க்குறாரு. சிவாஜி வந்து சோதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏக் பார் ஒரு தடவை குருஜி நீ சிவாஜிக்கு பக்திக்கு பிரக்ஷா லேக்கி சகி. அப்போ வந்து யோசிக்கிறார். இந்த மாதிரி ஒரு தடவை வந்து குருஜி வந்து சிவாஜிட்டு வந்து நம்ம மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தி வச்சுருக்காரு அப்படின்னு பரீட்சா அப்படின்னா வந்து சோதித்து பார்க்குறாரு குருஜி. வே பேடுமே தர்த்துக்கா பகானா பனாக்கர் ஏக் முஃபா மே லவுட்டு கயே. அவர் என்ன பண்ணார், அந்த குருஜி என்ன பண்ணார், பேடுமே பேடுனா வந்து வயிறுன்னு அர்த்தம், தர்த்துனா வலின்னு அர்த்தம். அவர் வந்து வயிற்று வலி காரணமாக என்ன பண்ணார், அவர் பகானா வந்து அவர் வந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சாக்கு போக்கில் வந்து பகானா பனாக்கர் அப்படின்னு சாக்கு போக்கில் வந்து ஏக்கு குஃபானா அவர் வந்து குகைக்கு வந்து போயிடுறாரு. அந்த குருஜி தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவர் வந்து போயிடுறாரு. எங்கள் வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. லவுடிக்கையே समाचार पाकर शिवाजी तुरंत குருஜி கே பாஸ் ஆயே. உடனே இந்த செய்தி கேட்ட உடனே வந்து அவர் வயிற்று வலி வந்ததுனால அவருக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டவுடனே என்ன பண்ணார் சிவாஜி, உடனே என்ன பண்ண துரந்து அப்படின்னு உடனே கேள்விப்பட்ட உடனே குருஜி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. சிவாஜி போகிறார். प्रार्थना की गुरुजी आपके पेड़ की दर्द को मिटाने के लिए कोई दवा बताइए, मैं துரந்து லாத்தா ஹூ. உடனே கேள்விப்பட்டவொடனே அவர் தங்கியிருக்கிற குகைக்கு போய் சிவாஜி குருஜி பார்த்து அவர் கேட்குறாரு, உங்களுக்கு வந்து வயிற்று வலி நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு என்ன வேறு என்ன மருந்து இருக்குது, தவா அப்படின்னா மெடிசன் மருந்து, அதுக்கு என்ன மருந்து இருக்குன்றது நீங்கள் வந்து சொல்லுங்கள், உடனே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவாஜி வந்து சொல்கிறார் இந்த குருகிட்ட. குருஜி நே ககா. உடனே குருஜி சொல்கிறாரு, बातिन के दूत से यह பீடா மிட்டேகி. இந்த புலியோட இந்த பாத்துனா வந்து புலின்னு அர்த்தம். பாத்துக்கு இது வந்து பெண் புலியோட வந்து தூத்துனா பால். பெண் புலியோட வந்து பால் வந்து அது வந்து இது குடித்தாதான், பீடா அப்படின்னா பிடிக்கிறது, குடித்தாதான் அந்த இருந்து எனக்கு வந்து வயிற்று வலி வந்து எனக்கு போகும் அப்படின்ட்டு அந்த குருஜி சொல்கிறாரு. உஷி சரண் சிவாஜி बतातीन का दूत लाने के लिए वन की ஓர் நிக்கல் படே. உடனே இது கேள்விப்பட்டோன்னே என்ன பண்ணார் சிவாஜி வந்து சிவாஜி என்ன பண்ணுறாரு, இந்த பெண் புலியோட பால் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன், அப்படி வன்னுன்னா வந்து காடுன்னு அர்த்தம். உடனே நான் காட்டுக்கு போய் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவர் சிவாஜி வந்து புறப்படுறாரு. வன்மே பாரிஷ் மே बचने के लिए शिवाजी एक पेड़ के नीचे गड़े हुए. வன்மையாக அந்த காட்டில் வந்து பாரிஷ்னா மழைன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த மழை வந்து சாதாரண மழை இல்லை, ரொம்ப பெருசாக அந்த மழை வந்து
பேஞ்சிட்டே இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், பச்சினே கேலியே தான் வந்து பெரிய அளவில் மழை இருக்கிறதுனால நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவாஜி என்ன பண்ணார், நம்மளை காப்பாற்றிக்கணுன்ட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு பேடிக்கே நீச்சேன்னா அந்த மரத்துக்கு அடியில் போய் என்ன பண்ணார், அவர் நிற்கிறாரு. கடையனா நிற்கிறது, நம்ம இங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்னு மரத்துக்கு அடியில் போய் சிவாஜி போய் நிற்கிறாரு மழை அதிகம் வர்றதுனால. டப்பு அப்பொழுது ஏகே பாத்தின் பி பேடிக்கே நீச்சே ஆக்கர் கடி ஹுயே. அப்போ அவர் நிற்கிறப்ப அந்த பெண் புலி வந்து என்ன பண்ணிச்சு, அது வந்து அந்த மரத்துக்கடியில் வந்து அது வந்து நின்றுட்டுருக்குது. கடி ஹுயே சிவாஜி படே படே பிரேம் சே பாத்தின் பர் ஹாத்து ஃபேர்னே லகே. உடனே என்ன பண்ணார், அந்த அவர் வந்து மலைக்கு வந்ததுனால மரத்தில் நிற்கிறாரு. அந்த பெண் புலி வந்து அந்த மரத்துக்கடியில் நிற்கவுடனே சிவாஜி என்ன பண்ணார், அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துதான். அது படே பிரேம் அப்படின்னா வந்து அது மேலே வந்து என்ன பண்ணார், பெரிய அளவில் அந்த புலி மேலே அன்பை காட்டுறாரு. அந்த பெண் புலி மேலே காட்டி என்ன பண்ணார், ஹாத்து ஃபைரனே அப்படின்னா தன்னுடைய கைகளால் என்ன பண்ணார், அவர் தடவி கொடுக்குறாரு. அந்த புலி வந்து அழகாக என்ன பண்ண ஒரு அன்பால் வந்து தடவி கொடுக்குறாரு. அப்போ பாத்தின் சுப்பு ரகி. உடனே வந்து அதை தடவி கொடுக்குறப்ப அந்த புலி வந்து அமைதியாக இருக்குது. சுப்பு அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அது ரொம்ப அமைதியாக அது பாட்டுக்கு இருக்குது. சிவாஜி நீ அப்புனே லாயே பரந்த் மே பாத்தின் கா தூத் சுகு கியா அவர் நிக்கல் படே. உடனே அது அமைதியாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு, அவர் அப்புனே தன்னுடைய போய் என்ன பண்ணார், பரதன்னா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணார், அந்த புலியோட பாலை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார், அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. சிவாஜி வந்து கிளம்பிடுறாரு பால் எடுத்துக்கிட்டு. பாத்தின்கா பூத்து லேக்கர் சிவாஜி குருஜிக்கு பாஸ் ஆயே. உடனே பால் எடுத்துகிட்டு குருஜிகிட்ட வந்து வந்துடுறாரு. குருஜி பார்க்க வந்துட்டு நான் பால் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு வீர சிவாஜி வந்து சொல்கிறார். समर्थ महाराज शिवाजी की गुरु भक्ति देखकर சக்கித்து ரகு கயே. உடனே அவருடைய குரு பக்தி வந்து பார்க்குறாரு. அந்த குரு வந்து இந்த ராம்தாஸ் வந்து அவர் பார்க்குறாரு. நம்ம வந்து சும்மா தான் சொன்னோம், இருந்தாலும் அவருடைய குரு பக்தி எந்த அளவுக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு அந்த குருஜி. உன்ஹோனே அவர் இந்த குருஜி அவர் சிவாஜிக்கு ஆசீர்வாத் தேத்தே ஹுயே ககா. உடனே சிவாஜி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சிவா தன்யா அப்படின்னா வந்து நன்றி, நீ கொண்டு வந்ததுக்கு, தும்முனா நீங்கள்னு அர்த்தம். நீ வந்து நான் அந்த வழின்னு சொன்ன உடனே நீ பாலை வந்து நீ கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சிவாஜி பார்த்து சொல்லிவிட்டு தும் ஹமேஷா நீ எப்பொழுதும் அப்புனே பிராயசம் மீ சஃபல் ஹோகே. நீ எப்பொழுதும் உன்னுடைய முயற்சி இந்த அப்புனே அப்போ ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும் எப்பயுமே வந்து முயற்சின்றது எப்பயுமே இருக்குது. அந்த முயற்சி வந்து எப்பயுமே உனக்கு வந்து வெற்றி தான் எப்பயுமே உனக்கு கிடைக்க. சஃபல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். உன்னுடைய வெற்றி வந்து வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக வந்து அந்த குருஜி வந்து ஒரு சொல்கிறாரு. அவர் வாழ்த்திட்டு இதை சொல்கிறார். சச்சுமுச்சுன்னா இதை உண்மை, சச்சுமுச்சு இது உண்மை என்ன அப்படின்னா சிவாஜிக்கு குரு பக்தி சேவன் தும் ஹே. அவருடைய வந்து குரு பக்தி வந்து எப்படி இருந்தது அப்படின்றது இந்த எஸ்ஏல வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இது கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.